இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே தள்ளிடாதீங்க. தொடர்ந்து பொறுமையாக அதை பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாய், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இங்கே ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொன்னால், கடவுளை விட்டுட்டு பயந்துன்னு ஓடனா நான் என் பலத்தில் ஓடலான்னு நினச்சி ஓடலாம் முடியாதுங்க. நீ எந்த கடவுளோன்னு வணங்கலாம். கடவுளை நம்பி, ஏசப்பாவை நம்பி நீ போனினா, அவர் விட்டு தூரம் போனினா அவர் உன்னை விடவே மாட்டார். நீ பள்ளத்தாக்கில் போனாலும் சரி, மரண பள்ளத்தாக்கில் போனாலும் அவர் உன்னை தூக்கி கொண்டு வந்துடுவார். ஏன்னு வச்சுக்க, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் சொல்லிட்டு அவர் உருக்கமான இறக்கத்தினால் இழுத்து கொள்வாருங்க. இங்கே பாருங்கள், அது யோனா என்ற ஒரு மனுஷன், அவர் என்ன பண்ணார், நினைவே பட்டணத்துக்கு போய் என்னை பற்றி நீ பேசுப்பா, நீ உனக்கு செய்த அற்புதத்தை போய் சொல்லுன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணாரா, அவர் இடத்தை விட்டு விலகி ஓடினாராம். இந்த வசனம் சொல்லப்படுது யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுது. அவன் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்கள், ஓடுறான். ஏசப்பா சொல்கிறாரு, நீ தரிசிக்கு போப்பா, நினைவே பட்டணத்துக்கு போகும்போது இவன் தரிசிக்கு என்ற ஒரு பட்டணத்துக்கு பயந்து ஓடிடுறான். இவர் போனால் நிறைய இதெல்லாம் சொல்லாத செய்ய சொல்லி பயந்து ஓடினான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து தெரியுமா, அநேக போராட்டத்தில் தரிசிக்கு போகும்போது கப்பல் பழுதடைஞ்சு போச்சு, நடுக்கடலை மாட்டி சிக்கி கொண்டான். நம்ம வாழ்க்கை கூட அப்படி தாங்க இருக்கேன். இயேசு விட்டு விலகி போனோம்னா நம்ம சிக்கி கொள்ளுவோம், வழி இல்லாமல் மாட்டி கொள்ளுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விலகி ஓடினான். அவன் ஓடின போது எல்லாம் பழுதட்டு போயிடுச்சு, எல்லாம் பழுதாச்சுங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்கள், அங்கே பழுது போன காரியத்தை அவர் உருவாக்குறவர் இயேசு பார்த்தாங்க. எல்லாம் பழுதாக போச்சு, கப்பல் பழுதாக போச்சு. லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க, விழுந்து போகிற நிலைமை ஆகிப்போச்சு. அந்த 16ஆம் வசனம் சொல்ல போகிறேன். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு அவன் பாரு மறுபடியும் என்ன பண்ண சொல்கிற பாரு. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினான். அந்த ஆபத்து வந்தோடனே நம்ம பொருத்தனை பண்ணது இல்லைங்க, அப்போ தான் பயப்படுறான். முதல்ல விலகி ஓடினா இப்போ பயப்படுறான். யானை வச்சுக்கா, இது கர்த்தருடைய காரம், அவர் தான் செய்கிற அந்த காரியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருந்தான்னா, எப்படியாப்பட்ட புயல் போல் வெள்ளம் வந்தாலும் காற்று அடித்தாலும் பயப்பட வேண்டிய வேலை கிடையாது. ஏசப்பா எப்படியாப்பட்டது தெரியுமா, சர்வ சிருஷ்டிக்க ராஜா. ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த உலக சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியுங்க. ஏன்னு வச்சுக்க, நிறைய காரியம் விளக்கம் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், அவர் சிலுவை பரியந்தம், அவர் சிலுவையில் அறிஞ்சாங்க, அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டும் பேசலை. அவருக்கு பவரை காட்டினார்னா நம்மளாம் மனம் திரும்பி இருக்க முடியாது. அவர் பவரை காட்டினார்னா கடவுள்னு சொல்லி நம்பிட்டு அதை கும்பிட்டுன்னு இருக்கும், அவ்வளோதான். அவர் பவரை காட்டலை. என்னை போல் நீ இருந்தனா, என்னை போல் 3ஆம் நாள் நீ உயிர் தெழுவ, பரலோகத்துக்கு போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காட்டி அற்புத அடையாளங்களை செய்து காமித்தார். நினைவு கூறும்படியாய் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் அவர் என்ன பண்ண, தன்னைத்தானே தாழ்த்தினாராம். அதே போல் நம்ம தாழ்த்தணுங்க. நம்மளுக்காக நம்ம தாழ்த்தும் போது நிச்சயமாக நம்ம உயர்வை காண முடியும். இந்த வாழ்க்கையில் பாருங்கள், அவன் தாழ்த்தாமல் ஓடனா, கப்பல் சேதம் அடைந்தது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் போய் வந்தான். அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினான். அதுவே இனிமேட்டு நான் போக மாட்டேன், இடத்த விட்டு ஓட மாட்டேன், கொல்ல மாட்டேன், நீ என்ன சொல்கிறீங்க சொல்லுப்பான்னு கேட்குறான். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் இப்படி சொல்லும்போது அப்போ சொல்ல போகிறேன், யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகலாய் 3 நாள் இருந்தாராம். பார்த்தீங்களா, ஆபத்து வந்துச்சு, கப்பல் சேதமாகி முழுக போகுது. அந்த டைமில் பாருங்கள், என்னுடைய பிள்ளை, எனக்கு அவன் உயிரோடு வரணும், நான் சொன்ன பட்டணத்துக்கு போய் அந்த சத்தியத்தை அவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்குறித்து வச்சாராம். பெரிய மீன், அந்த மீன் வயிற்றில் யோனா 3 நாள் இராப்பகலாக இருந்தாராம். யாருன்னா இருக்க முடியுமாங்க? அதான் தேவனுடைய திட்டம் பாருங்கள் எப்படியாப்பட்டது. அந்த மீனை வர வச்சு கட்டளையிட்டாராம். கட்டளையிட்ட மீன் வந்தது. கப்பல் முழுகின உடனே யோனா கப்பல் உள்ளே போன உடனே அந்த மீன் முழுங்கிடுச்சுங்க. முழுங்கிட்டு நினைவே பட்டணம் தூப்பிடுச்சு. அங்கே எழுந்து பார்த்தா போர்டு தெரிஞ்சு நினைவே பட்டணம். ஆண்டவர் சொன்னதை மீறி ஓடுனா நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். கடைசியாக போய் அவர் சொன்ன இடத்துல போய் நம்ம நிற்க வைப்பார். ஆமாங்க, அவர் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம கட்டளைகளை கொடுப்பார். வாக்கு தத்தம் கொடுத்து வாழ வைக்கிற தேவன். நமக்கு வாக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, எப்படியாப்பட்ட சொன்ன நீ பயவிலே போயிடாது. ஏசப்பா என்னை உயர்த்துவேன், அப்பா உன்னை தப்பு வைப்பேன், விடுவிப்பேன்னு சொன்னார்னா எப்படியாப்பட்ட காரியம் தான் நீ கவலைப்பட வேண்டியது. ஏசப்பா உன்னை விடுவித்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.
நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.